வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். தமிழக சட்டசபையில் அதானி விவகாரம் தொடர்பாக பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தொழிலதிபர் அதானி தன்னை வந்து சந்திக்கவும் இல்லை எனவும், தான் அவரை பார்க்கவும் இல்லை எனவும், தமிழ்நாட்டில் அதானி நிறுவன முதலீடு குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். உ.வே. சாமிநாதர் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற உறுப்பினரின் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவை விமர்சித்து பேசிய விவகாரத்தில் 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தொடர்பாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆதவ் அர்ஜுனா 6 மாதங்களில் மனம் மாறுவாரா அல்லது திருமா அணி மாறுவாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய அனைவருக்கும் கல்வி இயக்கம் நிதி குறித்து திமுக எம்பி ஆர். ராசா கேள்வி எழுப்பினார். அதற்கு பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைந்தால் மட்டுமே தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்க முடியும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் டங்ஸ்டன் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிடப்படும் எனவும், அதில் திமுக மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகள் எடுத்த டெண்டர்கள் குறித்தும் அம்பலப்படுத்தப்படும் என தெரிவித்தார். மீனவர் நலன் மற்றும் மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் பறக்கும் ரயில் மேம்பாலத்தில் இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மேம்பாலத்தில் இருந்து ஒருவர் தள்ளிவிட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி அடுத்த 24 மணி நேரத்தில் நகரக்கூடும் என தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கார்த்திகை மகாதீபத் திருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் 13 அனைத்து அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் ஆட்சியர் பாஸ்கரன் விடுமுறை அறிவித்துள்ளார். மத்திய மாநில பல்கலைக்கழகங்களில் இளநிலை, முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் கியூட் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு பரிந்துரைகள் அடிப்படையில் தேர்வில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட உள்ளது. கர்நாடகா மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் எஸ்.எம். கிருஷ்ணா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, எஸ்.எம். கிருஷ்ணா அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க தலைவர் எனவும், மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த அவர் எப்போதும் அயராது உழைத்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி, அதானி ஆகியோரை கேலி செய்யும் வகையில் அவர்களது உருவ முகமூடி அணிந்தவர்களுடன் பேட்டி எடுப்பது போல் ராகுல் காந்தி போராட்டம் நடத்தியது குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது எக்ஸ் பக்கத்தில், ராகுல் காந்தி தனக்கு எது நன்றாக வருமோ அதை செய்துள்ளார் எனவும், அதுதான் ஸ்டாண்ட் அப் காமெடி என விமர்சித்துள்ளார். வங்காளதேசத்துக்கு சென்று உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனா பல கருத்துக்களை அறிக்கைகள் மூலம் வெளியிடுவது பதட்டத்தை உருவாக்குகிறது என முகமது யூனுஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில், இது தொடர்பாக பேசிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தாங்கள் இப்போது போரை நிறுத்தப் போவதில்லை என்று கூறியுள்ளார். அமெரிக்க நீதித்துறையின் சிவில் உரிமைகளுக்கான உதவி அட்டர்னி ஜெனரலாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் வக்கீலான ஹர்மீத் கே தில்லானை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சிரியாவில் அதிபர் அசாத் அரசு கவிழ்ந்ததை இஸ்ரேல் வரவேற்றுள்ள நிலையில், தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. துருக்கியின் இஸ்பார்டா மாகாணத்தில் உள்ள ராணுவ தளத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர்கள் ஒன்றுக்கொன்று மோதி சுக்குநூறாக நொறுங்கிய விபத்தில் ராணுவ ஜெனரல் உள்பட 6 வீரர்கள் உயிரிழந்தனர். மேலும் சம்பவம் குறித்து விமான போக்குவரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
2024 உலகம் முழுவதும் 104 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு IFJ தெரிவித்துள்ளது. அதன்படி பாகிஸ்தானில் 6 பேரும், வங்கதேசத்தில் 5 மற்றும் இந்தியாவில் 3 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். புனேவில் நடைபெற்று வரும் 11வது புரோ கபடி லீக் தொடரில் 46க்கு 25 என்ற புள்ளிக்கணக்கில் தெலுங்கு டைட்டன்ஸை வீழ்த்தி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-யின் டாப் 20 செய்திகள்.